காளியம்மாள் இவரை பாராட்டி ஒரு கூட்டத்தில் பேசினாங்க. அண்ணன் போய் 10 நிமிஷம் பிரபாகரனை பார்த்து பேசலாம், தமிழ் தேசியம் வந்திருக்குமா தமிழ்நாட்டுக்கு? அவங்க தெரியாம உண்மையை சொல்லிட்டாங்க. சொல்றேன், அண்ணன் மட்டும் 10 நிமிஷம் நாங்க சொன்னா கோவிச்சுக்கிற, உங்க தங்கச்சி சொல்லுது, அப்புறம் எப்படி உன்னை போன ஒண்ணு அடுத்து சொன்னாரு. எவ்வளவு முட்டாளா இருந்திருப்பாரு பிரபாகரன், இப்பதான் யோசிக்கிறோம். இவ்வளவு முட்டாளாவா இருந்திருப்பாரு. இந்த ஆளை போய் நீ இந்த மாதிரி சொல்லிட்டு பொய்ய சொல்லிட்டு பிரபாகரன் வேற சொல்லிட்டு 3 வருஷம் வேற உளவு பார்த்தாராம். அவர் உளவு ஆளு தப்பான ஆள், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் அங்கு போன போது முதலில் உட்கார்ந்து 3 பேரை பற்றி சொன்னார். முதல்ல அந்த தியாகு என்ற அவருடைய மெய்க்காவல் படையின் தலைவனாக இருந்தவன் பாலியல் ஒழுக்கக்கேடுக்காக மரண தண்டனை வழங்கப்பட்டு விட்டது என்று சொன்னார். அப்போ எடுத்த உடனே ஒருத்தர் தப்பு பண்ணவனுக்கு தண்டனைன்னு சொல்ற தலைவர் உளவு படையை வச்சு 3 வருஷம் பார்த்தவருக்கு தெரியாமையா இருந்திருக்கான். யார் என்ற தலைப்போடு நடந்து கொண்டிருக்கிற இந்த கருத்தரங்கத்தின் தலைவர் அன்புக்குரிய தோழர் ரமேஷ் அவர்களே, நிகழ்ச்சியில் மேடையிலும் எதிரிலும் அமர்ந்து இருக்கிற என் அன்புக்குரிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். பல செய்திகளை அவரும் பேசியிருக்கிறார்கள். பேசியது பேசாமல் இருப்பது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் நான். எனவே சில செய்திகளை மட்டும் உங்களிடம் நான் பேசிவிட வேண்டும். முதல்ல பெரியார் அவருடைய சாதனைகளாக சில பேர் சொல்லியிருக்கிறார்கள். அதில் முக்கியமாக நாகூர் அனீஃபா அவர்கள் தன்னுடைய இளமை காலத்தில் அவர் எழுதி பெரியாருடைய கூட்டம் ஒன்றில் பாடிய பாடல், அது பதிவு எங்களுக்கு அண்மையில் தான் கிடைச்சது, 2 ஆண்டுக்கு முன்னாலே கிடைச்சிருச்சு. அதில் ஒரு வரியை சொல்லுகிறார் அவர். வேதியர் கண்கள் முன்னே வேட்டியை அணிந்து கொண்டு வீதியில் நடக்கச் செய்த தீரராம் எங்கள் ஈவேரா என்ற அந்த பாட்டு. எது அவருக்கு சாதனையா தெரியுதுன்னா, பாப்பான் கண்ணுக்கு முன்னால வேட்டி கட்டிட்டு நான் ரோட்ல நடந்து போனேன், அதை செஞ்ச பெரியார் என்று வாழ்த்துகிறார். எந்த சமுதாயத்தில் நாம் வாழ்ந்திருந்தோம், இப்போது என்ன வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த இரண்டுக்கும் இடையில் தான் பெரியாருடைய சாதனைகள் நிலைத்திருக்கின்றன. நான் சொல்வது உண்டு, பார்ப்பனலாதார் இயக்கம் தொடங்கிய போது அதனுடைய அறிக்கை பார்ப்பனலாதார் பேரறிக்கை, நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வெளியிட்டார்கள். அந்த அறிக்கையில் சர்பிடி தியாகராயர் சில செய்திகளை சொல்லுகிறார். அவர் செய்தி இல்லை, சென்னை மாகாணத்தின் தலைமைச் செயலாளர் இருந்த அலெக்சாண்டர் காடியோ அவர் கொடுத்த புள்ளி விவரங்களை, லண்டனிலிருந்து வந்த தூதுக்குள்ளிட்ட ஒரு புள்ளி விவரம் தருகிறார். எல்லாமே பார்ப்பனமயமாக இருக்கிறது, அதை எப்படி மாற்றுவது என்பதை பற்றித்தான் அதில் கொடுக்கிறார்கள். அது அவர் கொடுத்ததும் இல்லை. அவருக்கு முன்னால் 1871 முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தவர் WR கார்னிஷ் என்பவர், சென்னை மாகாண மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி. அவர் எழுதுகிறார், அவர் முன்னுரையாக, சென்சஸ் ரிப்போர்ட் தனி முன்னுரை எழுதுகிறார். ஆங்கில அரசுக்கு ஒரு அறிவுரை தருகிறார். இந்த நாட்டில் நீங்கள் அந்த நாட்டின் சிக்கல்களை எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் பார்ப்பன கண்ணாடி கொண்டு இந்த நாட்டின் சிக்கல்களை பார்க்கிறீர்கள். த்ரூ த மீடியம் ஆஃப் பிராமணிக்கல் ஸ்பெக்டக்கிள்ஸ் என்று சொல்லுகிறார். பாப்பான கண்ணாடி போட்டுக்கிட்டு இந்த சிக்கலை பார்த்தா உண்மையான சிக்கல் உங்களுக்கு தெரியாது. இந்த நாட்டின் ஏராளமான சமுதாய பிரிவுகள் இருக்கின்றன. அவர்கள் எல்லோரும் ஆட்சி பொறுப்பில் அதிகாரத்தில் இல்லாமல் இருப்பது என்பதே உங்களுக்கு குறைகளை புரிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கிறது. அதை முதல்ல பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, இதே வகுப்பு உரிமை தான். அதற்கு பின்னால் 1901 பிரான்சிஸ்னு ஒருத்தர் எடுத்து எழுதினாரு. அதெல்லாம் அப்படியே வந்து பார்த்தால், இது 13 அவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், 16 பேர் காங்கிரஸ் கட்சின்னா அது குடியிருப்போர் நலசங்கரம் மாதிரி தான் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. மனுக்களை கொடுத்து அரசிடம் கோரிக்கை வைப்பது தான் கொள்கையாக வைத்திருக்கிறார்கள். அவங்க கொடுத்த தீர்மானங்கள் முதல் மாநாட்டில் 1885 அதில் அவங்க போட்ட தீர்மானம், அது சமஸ்கிருத கல்லூரி தான் கூடிச்சு. அந்த தீர்மானம் என்னவென்றால், முதல் தீர்மானம் ராஜா வாழ்த்து தான், 2வது தீர்மானம் ராஜாவை எங்களுக்கு கொடுத்ததுக்காக கடவுளை வாழ்த்துவது. முதல்ல ராஜா, அப்புறம் தான் கடவுள். 3வது தீர்மானம் இந்திய பணிகளை இந்தியமயமாக்கு, இந்தியனைஸ் தி பப்ளிக் சர்வீசஸ் என்று ஒரு தீர்மானம் போடுகிறார். என்ன பொருள்னா, நமக்கு டிஎஸ்பிக்கு மேலான பதவிகள், டெப்டி கலெக்டர் அதுவும் அதற்கு மேலான பதவிகள் இந்தியர்களுக்கு வழங்கப்படுவது இல்லை.
எனவே அந்த பதவிகளை வழங்க வேண்டும் தான் முதல்ல போடுறான். ஊராட்சி தலைவர்கள்லாம் ஊராட்சிக்கு இந்த நிதி வாங்கி இவன் சாப்பிட்ற மாதிரி இந்தியர்களும் வாங்கி பாப்பானே சாப்பிட்டுட்டு இருந்தான் எல்லாம். அப்போதுதான் மீண்டும் மீண்டும் அதன் மீது கோரிக்கை வளர்ந்து கொண்டே போனது. அப்போ அதை ஏற்றுக்கொண்ட ஆங்கிலேயன் ஐசிஎஸ்ல கூட இந்தியர்களை அனுமதிக்க தொடங்கினான், அனுமதித்தான். 1892 இருந்து ஐசிஎஸ் தேர்வு இந்தியர்களும் எழுதலாம் எழுதினார்கள். அவர் 1913 கொடுக்குற வரைக்கும் சொல்றாரு, இதுவரை 16 பேர் சென்னை மாகாணத்தில் ஐசிஎஸ் பதவியில் வந்திருக்கிறார்கள். 15 பேர் பார்ப்பனர்கள், ஒருவர் வேறு மதத்தை சார்ந்தவர், பார்ப்பனலாதார் இல்லை அது கூட என்று அவர் சொல்லுகிறார். அப்புறம் நிறைய பட்டியல், அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை, அதை மட்டும் சொல்றேன். அடுத்து 2016 நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொன்னது. 1916 அறிக்கை. 2016 நீட் தேர்வு வருவதற்கு முன்னால் மருத்துவக் கல்லூரிக்கான பட்டியல் வந்தது. 200க்கு 200 மதிப்பெண் வாங்கணும். எத்தனை பேர்? 200க்கு 200 மதிப்பெண் வாங்கியவர்கள் 17 பேர். 15 பேர் பிற்படுத்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்கள், பட்டியல் இனத்தவர்கள் எல்லாம் இருந்தார்கள். திறந்த போட்டியில் வந்தவர்கள் 2 பேர். 2 பேரில் ஒருவன் இஸ்லாமிய தந்தைக்கும் கிறித்துவ தாய்க்கும் பிறந்த திராவிடன் என்ற மாணவன். பேரை பார்த்தா உங்களுக்கு தெரியும் யாரா இருப்பான். இன்னொருவர் கார்த்தி என்பவர், அவர் பார்ப்பனர் அல்லாத உயர் ஜாதியை சேர்ந்தவர். 1916 16க்கு 15 பார்ப்பனர்களே இருந்தார்கள். 2016 17 பேரில் ஒருவர் கூட பார்ப்பனர் இல்லை. இந்த 100 ஆண்டு வரலாறு தான் பார்ப்பனர் இயக்க வரலாறு, திராவிட இயக்க வரலாறு, பெரியார் சாதனை, என்ன வேணாலும் சொல்லிக்கொள்ளலாம். இந்த ஒரு மாற்றம் நடந்தது. இந்த மாற்றம் உடனே என்ன வித்தையில செய்ய முடியும்? அவங்க சொன்ன மாதிரி அவன் படித்தான் இவன் படித்தான் என்று சொல்லுவார்ல. வள்ளுவருக்கு யாரா சொல்லி கொடுத்தாங்க தமிழ்? கேட்குறாங்கல்ல. இப்போ அவர் இடஒதுக்கீட்டில் படித்தாங்கலாம் கேட்பான். இன்னும் நான் பல கூட்டங்களில் சொல்லுவேன், சங்க இலக்கியங்கள் எவ்வளவு பொருட்செறிவு மிகுந்த பாடல்கள், அது கழக இலக்கியங்கள் தான். நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டுறேன். சங்கன்னு அவன் சொன்னான், கழகன்னு சொல்ல முடியல. பாப்பான் சொன்னான் சங்கம், நாமும் சங்கமே சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னும் அது கழக இலக்கியங்கள். தலைக்கழகம் இடைக்கழகம் தான் இருந்தது நமக்கும். ஆனால் அவன் சரி சங்கமாக இருக்கட்டும். பாடல்களை எழுதியவர்கள் யார்? கொல்லன் அழிசி பாடல் எழுதியிருக்கிறான். கச்சிப்பேட்டு பெருந்தச்சன் பாடல் எழுதியிருக்கிறான். வெண்ணி குயத்தி பாடல் எழுதியிருக்கிறார். குரமகள் இளவையினி பாடல் எழுதியிருக்கிறார். அப்போ கொல்லனும் தச்சனும் குரமகளும் குயத்தியும் உயர்ந்த கருத்தறிவு மிகுந்த பாடல்களை பாடிக்கொண்டிருந்த தமிழ்நாட்டில் ஏன் ஆங்கிலேயர் பொதுக்கல்வி முறையை மெக்காலே அறிமுகப்படுத்துவரை ஏன் கல்வி இல்லாமல் இருந்தார்கள்? நம்ம தமிழ் பேரரசர்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க இருக்கால, ஒருத்தர் இருக்காரு பாவம், சிக்கிட்டு ஒரு படுற பாடு ராஜராஜன். அருள்மொழி தேவன் என்ற அழகிய பேரை ராஜராஜன் சமஸ்கிருதத்தில் மாற்றிட்டோம். அவன் தான் தமிழ் பேரரசன் நமக்கு. அவன் நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்தான். பாடசாலை வைத்திருந்தார்கள். பாகூரில் பெரிய பாடசாலை, பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில். எல்லோரும் ராபர்ட் நெபிலி எழுதின பார்த்துருப்பீங்க. 10,000 மாணவர்கள் படித்தார்கள். அத்தனை பேரும் பார்ப்பான். படித்த பாடம் வேத பாடம். நம்மளுக்கு ஒருத்தரும் கூட கல்வி கொடுக்கல. அவன் கவனமாக பார்த்து கொண்டான், கல்வி கொடுக்காம. எனவே இந்த சூழலில் அங்கே வந்த நம்முடைய ஸ்பர்டங் பேச்சுன்னு ஒன்று இருக்கும். TM நாயருது பேரை சொல்லாமல் படித்தா பெரியார் பேசினாரா அவர் படித்தாரான்னு தெரியாது. அந்த மாதிரி பேசிடுவார் அவர். அந்த பேச்சு சேப்பாக்கத்தில் அவர் பேசிய பேச்சு. அந்த பேச்சில் சில செய்திகளை சொல்லுவார். வேடிக்கையான செய்திகளும் இருக்கிறது. பிரம்மாவை பற்றி சொல்லுவார். என்னமோ தலையில் பிறந்தானா, தோளில் பிறந்தானா, தொடையில் பிறந்தானா, காலில் பிறந்தானா, நான் 35 வருஷமாக டாக்டராக இருக்கேன், இப்படி ஒரு டெலிவரி கேஸை நான் பார்த்ததே இல்லை என்று அதில் பேசுவார் அவர். அதை பேசிட்டு அதெல்லாம் சொல்லிட்டு வருவார். அடுத்தது அவர் சொல்லுவார், நீ எப்படி படித்தேன்னு கேட்கலாம். பாப்பான் படிக்க விடல, நீ எப்படி பேச்சான்? இந்த சண்டாளன் செமட்ட தலையன் பூனைக்கண்ணன் இந்த நாட்டுக்கு ஜாக்கடியோடு வந்தான், நான் படித்தேன்.
என்னை போல் சிலர் படித்தார்கள், எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதற்குத்தான் எங்கள் இயக்கம் என்று அதில் சொல்லுவோம். அதுக்கு தாங்க நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள்லாம் தப்பித்தவரை இந்த பூனைக்கண்ணா வந்ததுனால நாங்கள்லாம் படிச்சுட்டோம், விட்டுட்டோம், இல்லைன்னா உயிரோடையே இருந்திருக்க முடியாது என்பதை போல் அவர் சொல்லுவார். எனவே இந்த சூழலில் தான் தோழர்களே, ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்கள் ஏதாவது சொல்லி, இப்போ பிஜேபி ஆட்சி சட்டம் இருக்கிறது, பெரியார் ஒவ்வொன்றுக்கும் பதிலடி கொடுத்தவராக இருந்தார். ஒன்று, பொது சிவில் சட்டம் இன்னைக்கும் பேசிட்டு இருக்கான். ஒரு மாநிலத்தில் கொண்டு வந்து விட்டோம் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிறார்கள். நாங்கள் சொல்லுவோம், டே பொது சிவில் சட்டம் அப்படம் வரட்டும், இந்துக்களுக்கெல்லாம் பொது சிவில் சட்டம் முதல்ல கொண்டு வா, எங்கால் அர்ச்சகர் கூட ஆக முடியலன்னு இன்னும் சொல்லிகிட்டே இருக்கான். நாள் பூரா சாமி பேச்சே பேசிகிட்டு இருப்பான், கடவுளை பற்றியே பேசுவான், பட்டை அடிச்சிருப்பான், எல்லாம் போட்டிருப்பான், பயிற்சி பெற்று இருப்பான். ஆனால் அவன் வர்றதில்லை. உங்கள் ஆகமெல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள். ஆகமெல்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு பாப்பாங்க கூட இருக்க மாட்டான். முதல் நிபந்தனை அர்ச்சகருக்கு மகாராஜன் குழு அறிக்கையில் எழுதியிருக்கார், நாங்கள் படிச்சுட்டு எழுதலை. அவர் சொல்லுகிறார், உடல் பருமனானவன் அர்ச்சகராக இருக்கக்கூடாது. 100க்கு 90 பாப்பம் அவுட்டு. அதுலேயே உடல் பருமனானவன் இருக்கக்கூடாது, பல் உடைந்திருந்தால் இருக்கக்கூடாது, மனைவியை இழந்தவன் இருக்கக்கூடாது, இதெல்லாம் போட்டிருக்கிறான். அர்ச்சகரை இல்லாமல் போயிடும் கோயிலுக்கு. நமக்கு நல்லது தான், இல்லாமல் போய்விடும். அந்த சூழல் தான் வந்து சேரும். ஆனால் இவன் உரிய பயிற்சி பெற்றும் ஆகமங்களை படித்திருக்கான், வேதங்களை படிக்கிறான், பொருள் தெரியுதோ இல்லையோ பாப்பா மாதிரி இவனும் மந்திரத்தெல்லாம் படிச்சிருக்கிறான், எல்லாம் பண்ணியிருக்கான். ஆனால் வர முடியாது என்கிறீர்கள். இந்துவாக தான் இருக்கிறான் இவன் கணக்குப்படி, ஆனால் வர முடியாது என்கிறார். அம்பேத்கர் வழி சொன்னார், ஜாதியை ஒழிக்க வழி அந்த நூலில் சொன்னார். என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்து மதத்தை பாதுகாக்கணும்னு என்னமோ முயற்சி பண்ணுற, இந்துக்களுக்கு ஒரு பொது நூல் எது என்பதை இறுதிப்படுத்துங்கள். யாருக்கும் தெரியாது, பகவத்கீதையா, ராமாயணமா, இதுமா, தேவாதமா, ஆளுக்கு ஒன்று சொல்லுவான். அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். சரி, பொது நூல் ஒன்று கண்டுபிடிப்பா. அவனுக்கு பைபிள் இருக்குது, குரான் இருக்குது, அதுபோல் நீ ஒன்று கண்டுபிடி வை. அடுத்தது, குறிப்பிட்ட பட்டய படிப்பில் தேறியவன் மட்டும்தான் அர்ச்சகராக முடியும். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறாரு, ஐசிஎஸ் பதவியை போல அர்ச்சகர் இவ்வளவு என்று எண்ணிக்கையை நிர்ணயம் செய். பாப்பானுக்கு 10 குழந்தை பிறந்தாலும் 10 பேர் அர்ச்சகராக முடியாது. இப்படி தான் வச்சுட்டு இருக்கான் சிதம்பரத்தில். எவ்வளோ பேர் இருக்கான். பங்கு பிரிச்சுக்கணும்னா திருமணமானவனுக்கு தான் பங்கு உண்டு. அதனால் 3 வயசுலேயே 5 வயசு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அப்போ தான் கிடைக்கும். இது நம்ம ஆளுநர் கூட நியாயப்படுது, நானும் கூட இளமையில் திருமணம் செய்து கொண்டேன்னு சொன்னார். அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா பங்குக்காக. அதெல்லாம் கிடையாது. இனிமேல் ஐசிஎஸ் அதிகாரி ஒரு கலெக்டர்னா ஒருத்தர் தான், இல்லை இந்த துறையினா இத்தனை மாதிரி நிர்ணயம் செய்து விடுங்கள். அடுத்த ஒரு யோசனை சொல்கிறார், பட்டய படிப்பு படித்தவர்கள் தான் அர்ச்சகராக முடியும். பட்டய படிப்பு படிக்காதவர்கள் செய்கிற சடங்குகள் செல்லாது என்று தண்டனைக்குரிய குற்றமாக்கப்பட வேண்டும். வேதம் படிக்காதவெல்லாம் இன்னும் அர்ச்சகராக இருக்கிறான். வேற மொழியை சொல்கிறவன்லாம் இருக்கிறான். அவன் ஏதாவது ஒன்று சொன்னால் தெரியும். தமிழ் வருஷம்னு சொல்கிறான்ல, அதை வேகமாக சொன்னால் கூட மந்திர மாதிரி தான் இருக்கும். ஒரு சொல் கூட தமிழ் சொல் இல்லை, என்ன இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கிறதை மாற்றுங்கள். இப்படியெல்லாம் ஒரு ஆலோசனை சொன்னார் இருக்கணும்னா. ஆனால் அதுக்கே பொது சிவில் சட்டம் வரல. மொத்த இந்தியாவுக்கே பொது சிவில் சட்டம் கொண்டு வர்றேங்கிறான். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, பெரியாரும் சொன்னார் பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும். அப்படி ஒரு தீர்மானத்தை அவர் தன்னுடைய இறுதி மாநாடு 1973 டிசம்பர் 8, 9 தமிழர் சமுதாய இழி ஒழிப்பு மாநாடுன்னு போடுறார். அதில் கொண்டு வர்றார். ஆனால் அவர் ஒன்று செஞ்சார், மத சுதந்திரம் என்று சொல்லுகிற 25, 26 பிரிவுகளை நீக்கிவிட்டு பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும். அப்போ பாப்பான என்ன ஆவான், 25, 26 சொல்லி தான் ஏமாத்திட்டே இருக்கான் நம்மகிட்ட. அதை நீக்கிவிட்டு பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று இந்த மாநாடு வற்புறுத்துகிறதுன்னாரு. இப்போ என்ன சொல்லுவான் அவன். இப்போ இன்னொன்று, அம்பேத்கருக்கு எதிராக கூட சில கருத்தை ஒரு முறை அதை பற்றி எழுதுகிறார். அம்பேத்கர் ஒரு யோசனை சொன்னார். அவர் பதவி துறந்த போது சில காரணங்களில் ஒன்று காஷ்மீர் சிக்கலை பற்றி நிறைய செலவாகுது. அவர் ஒரு கோணத்தில் சொன்னார். அவர் பொருளாதார அறிஞர். அவர் கோணத்தில் சொன்னார், எவ்வளவு செலவாகுது இராணுவத்துக்கு, பேசாமல் இஸ்லாமியர் இருக்கிற பகுதியெல்லாம் பாகிஸ்தானுக்கு, இந்துக்களும் பௌத்தர்களும் இருக்கிற பகுதியை இந்தியாவுக்கு என்று கொடுத்து விட்டால் செலவே இருக்காது என்று ஒரு யோசனையை சொல்லுகிறார். அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்னொன்று, ரஷ்ய சார்பை விட்டு அமெரிக்க சார்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எழுதுகிறார். காரணங்கள்ல மற்றதெல்லாம்
பாராட்டுகிறார், வரவேற்கிறார். கேபினெட் மீட்டிங் என்ன கூப்பிடுறதில்லை, அது அவர் எழுதுகிறார். அவர் ஹிந்து கோட் பில் கொண்டு வந்தேன், இந்து மத சட்ட மசோதா ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆனால் இது ரெண்டையும் வரவேற்கிறேன். சுயமரியாதை உள்ள எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். இன்னொன்று அவர் சொன்னார், 340 என்ற சட்டப்பிரிவை நாம் அரசியல் சட்டத்தில் எழுதி வைத்தோம், 1.5 ஆண்டுகள் கழிந்து விட்டது. அது பிற்படுத்தப்பட்டோர் நலனை பேணுவதற்காக ஒரு ஆணையம் அமைத்து அறிக்கை வாங்கி அவர்களுக்கான வாய்ப்புகளை உண்டாக்கி தர வேண்டும் என்று எழுதியிருக்கிறோம். 1.5 வருஷம் கழிச்சு ஒன்றும் போடவே இல்லை. தாழ்த்தப்பட்டோர் தலைவராக சொல்லப்படுகிற அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்டவர் நல்வாழ்வுக்கு அமைக்க வேண்டும் என்று சொன்ன ஆணையத்தை ஏன் அமைக்கவில்லை என்ற கோரிக்கை வைத்தும் சொன்னார். அதை வரவேற்கிறார். அப்புறம் தான் அவசரமாக போட்டான் காக்கா கலையல்கர் தலைமையில் பிற்படுத்தப்பட்டோருக்கு என்ன நல்லது செய்யலான்னு பாப்பான் தலைமையில் ஒரு குழுவை போட்டான். எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்களேன். வக்ஃபோர்டுக்கு யார் வேணாலும் வரலான்னு இப்போ போடுற மாதிரி போட்டான் பொருள். அப்படி ஒரு சட்டத்தை போட்டார்கள். பெரியார் சொன்னார், இந்த காரணங்கள்லாம் வரவேற்கிறேன். நீ சொல்கிற 2 விஷயம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. உழைப்பாளிகளாக பெரிதும் இருக்கிற மக்களின் பிரதிநிதியாக நீங்கள் ஏகாதிபத்திய நாடான சர்வாதிகார நாடாக மாறப்போகிற அமெரிக்காவை பற்றி நீங்கள் பரிந்துரைக்கலாமா? நான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று. அடுத்து சொல்கிறாரு, காஷ்மீர் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமா, பாகிஸ்தானுக்கு சொந்தமா, இந்தியாவுக்கு சொந்தமா? அது காஷ்மீர்களுக்கு சொந்தம். காஷ்மீர் மக்கள் தங்கள் எதிர்காலத்தை பற்றி முடிவு செய்யட்டும். ஒரு தேசியனை அவன் முடிவு பண்ணட்டும். நீங்கள் எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க? அதை பற்றி 2 கோரிக்கையை வைக்கிறார். அப்போ அவருடைய பார்வை ஒவ்வொன்றிலும் வித்தியாசமான பார்வையை பெரியார் வைத்து கொண்டிருந்தார். அதை பெரிய அரசியல் அறிஞர்கள் சிந்திக்க மறுத்ததை ஒன்று சொல்லணும் தோழர்களே. 1928, 30, 28, 29 நேரு கமிட்டி எதிர்கால சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியை கொடுக்கிறார்கள் கராச்சி மாநாட்டில். இந்த கராச்சி மாநாடு செல்வோருக்குன்னு 3 வாரம் தலையங்க எழுதுறாரு பெரியார். மாநாட்டுக்கு செல்வோருக்கு இதெல்லாம் கேள்வி வையுங்கிறார். மாநாடு முடிஞ்ச உடனே அதை கேள்வி வைக்கிறார். ஒன்று, அந்த சட்டத்தில் மத நடுநிலைமை என்று பேசப்படுகிறது. நான் சொல்றது மதச்சார்பின்மை, மத நடுநிலைமை அல்ல. இது இந்த சொல்லை யார் உண்டாக்கணும்னா அவன் என்ன கருத்து சொல்றானோ அதை விட நீ என்ன புதுசாக விளக்கம் சொல்ற? நான் கன்னி என்றால் யாரோடும் தொடர்பில்லாதவள் என்று சொல்லுகிறேன், நீ எல்லோரோடும் சமமாக தொடர்பு கொள்வோல் என்று நீ சொல்லுகிறாய். அது தப்புடா. மதச்சார்பினை எந்த மதத்துக்கும் அரசுக்கு தொடர்பு இருக்கக்கூடாது. அதை சொல்லல. மத நடுநிலைமை, மனம் புண்படும் ஒன்று சொல்ற, சிறுபான்மை பாதுகாப்பு என்று சொல்லுகிறாய். சிறுபான்மையோர் கலாச்சாரம், மொழி இதெல்லாம் பாதுகாக்கப்பட்டு சமஸ்கிருதத்துக்கு போட்ட சட்டம்டா, எங்களுக்காக போட்ட சிறுபான்மையினருக்கு, மக்களுக்கு போட்டதல்ல. அதை விட பழக்க வழக்கங்கள் என்று சொல்லை நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்கள். இது ஆபத்தான சொல். மீண்டும் பழமையை நிலைநாட்ட செய்கிற முயற்சி என்று தலையங்க எழுதுனதோடு இல்லை, விருதுநகர் மாநாடு போட்டு விருதுநகர் மாநாட்டில் தீர்மானமாக நிறைவேற்றுகிறார். இதையெல்லாம் கூடாது, பொது உடைமை சமுதாயம் அமைய வேண்டும் என்ற தீர்மானத்தை போடுறாரு விருதுநகர் மாநாட்டில். அடுத்தது இந்த மத நடுநிலைமை கூடாது என்று போடுகிறார். பழக்க வழக்கங்கள் என்று சொல்லு இருக்கக்கூடாதுங்கிறாரு. மத சம்பந்தமான விடுமுறை கூடாதுங்கிறார். அவர் 10 நாள் சிஎல் சேர்த்து கொடுத்துரு. அவன் போனால் இந்துக்கள் எல்லாம் கோகுலாஷ்டமிக்கா போகிறான், ஆவணியை விட்டுட்டு அவனுக்கு லீவு வேணும். எத்தனை பேர் பூணூல் போட்டிருக்கான்? அவன் மாத்திரத்துக்கு லீவு. நான் ஏன்டா 99 பேர் வேலைக்கு போகக்கூடாது அவன் போகிறதுக்கு? பாப்பா 3 பேர், ஆண்கள் 1.5 பேர், பூணூல் போடுற வயசுக்கு இருக்கும் 3/4 பேர். 3/4 பேருக்கு 9.25 பேர் நாங்கள் ஏன் அவருக்கு போகாமல் இருக்கணும்? மாரியம்மண்டிக்கு எனக்கு லீவ் எடுக்கணும்னு ஆசை இருக்கும். இன்னொருத்தன் முனிப்பு மண்டிக்கு போவான், இன்னொருத்தன் ஏதோ ஒன்று போவான். 10 நாள் சிஎல் சேர்த்து கொடுத்துட்டு அவன் எடுத்துகிட்டு போகிறான். நீ எதுக்கு அதெல்லாம் பண்ணுற? 31 போட்டார், 44 போட்டார். அண்ணா 67 ஆட்சிக்கு வந்த பின்னாலும் எழுதினார். அண்ணா திருப்பியும் ஆவணியாக விட்டது கோகுலாஷ்டமிக்கு லீவ் விட்டார். பெரியார் எழுதினார், உனக்கும் பேபே மொப்பனுக்கும் பேபே என்பார்கள், அண்ணாதுரை நமக்கு பேபே காட்டி விட்டார் அப்படின்னு எழுதினார். நான் ஆதரிச்ச ஆட்சி தான், நீ பகுத்தறிவாளன் போய் நீ இப்படி பண்ணலாமா? இவ்வளோதான் அவருக்குள்ள கேள்வி. இப்படி பழைய புதிய செய்திகளை அவர் பேசினார். விடுமுறையை ஞாயிற்றுக்கிழமையே வேண்டானார். அது கிறிஸ்தவனுக்கான நாள். வெள்ளிக்கிழமை மூட்டா இஸ்லாமியனுக்குங்கிறான், சனிக்கிழமை மூட்டா இந்துக்குங்கிறான். அதெல்லாம் வேண்டாம். 7ஆம் தேதி, 14ஆம் தேதி, 21ஆம் தேதி, 28ஆம் தேதி லீவ். அது என்ன கிழமையாக இருந்துட்டு போகுது. அது மத சார்பற்ற விடுமுறை நாட்களாக இருக்கும். இதையெல்லாம் யாராவது யோசிச்சிருப்பானா?
யாரும் யோசிக்க முடியாத விஷயங்களை அவர் சொன்னதுனால தான் அவர் பெரியார் என்று நாம் சொல்லுகிறோம். அண்ணா சொன்னார் ஒரு முறை, அண்ணா சுயமரியாதை திருமண சட்டத்தை எழுதி அனுப்புகிறாங்க. எழுதிட்டு எதுக்கு ஐயாக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வந்துருங்கிறாங்க. அவர் ஒவ்வொன்றா எழுதுறார். சேஞ்சிங் ஆஃப் கார்லண்ட், சேஞ்சிங் ஆஃப் ரிங்ஸ், அன்டையிங் ஆஃப் டாலி அப்படின்லாம் வருது. பெரியார் சொல்கிறாரு, இந்த அண்டை எடுத்துகிட்டு ஆர்டர் போடுங்க, இல்லைன்னா சேஞ்சிங் ஆஃப் கார்லண்ட்ஸ் அன்டையிங் ஆஃப் தாலின்னு இருக்கும். சேஞ்சிங் ஆஃப் ரிங்ஸ் அண்ட் டையிங் ஆஃப் தாலின்னு சொல்லுவான். தாலி நிச்சயம் என்று சொல்லி விடுவான். அதுக்கும் ஒரு ஆர் போட சொல்லுங்க என்று அண்ணாவிடம் சொன்னாராம். அண்ணா சொன்னாரா, மாதவன், நீ பிஏ பிஎல், இவர் எம்ஏ, நான் 2 எம்ஏ, நமக்கெல்லாம் படலை, படிக்காத பெரியாருக்கு தாண்டா இது பட்டிருக்கு என்று அண்ணா சொன்னாராம். அவன் நெடுஞ்செழி இருந்திருக்காரு. இப்படிப்பட்ட சிந்தனைகள் அதுக்கு படிப்பு வேண்டியதில்லை. மக்கள் மீது அக்கறையும் எதையும் கூர்ந்து பார்க்கிற பார்வையும் இருந்தால் போதும், அவ்வளவுதான். அவர் பலவற்றை சொல்லியிருக்கிறார், பலவற்றை கூர்ந்து கவனித்திருக்கிறார். தோழர்களை இப்போ வேற எங்கேயோ போயிட்டு நினைக்கிறேன். அடுத்து இப்போது இந்தியை பற்றி அதிகம் பேசுகிறார்கள். உடனே பெரியார் இப்போ ரொம்ப கண்டுபிடிச்சி அவங்க இஸ்மா ஸ்டேட்ஸ் வாய்ஸ் தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். சீமான் பேசுறதெல்லாம் இஸ்மா ஸ்டேட்ஸ் வாய்ஸ். அவங்க சொல்கிறத ஒரு பேசிகிட்டு இருக்கார். 22 நீ தான் இந்தி பள்ளிக்கூடம் கொண்டு வந்த அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதாவது கண்டுபிடிச்சியா? இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கண்டுபிடிச்சதா? ஏதாவது ஹிண்டர்பர்க்கெல்லாம் கண்டுபிடிச்சானா? பெரியார் எழுதியிருக்கிறார். நான் தான் அந்த முட்டாள்தனத்தை பண்ணேன் அப்படின்னு எழுதுறார். காங்கிரஸில் 100 அயோக்கியர்களும் 10 மடையர்களும் இருந்தார்கள், 10 பேரும் நான் ஒருத்தேன்னு எழுதுறாரு அவர். 90 நானும் ஒருத்தன் அதில். எனவே இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்தேன். அவர் வீட்டிலேயே பள்ளிக்கூடம் அவர் இடத்துல திறக்கிறாரு. 30 மாணவர்கள், 30 மாணவர்களில் 15 பேருக்கு கட்டணமும் உணவு செலவும் நான் ஏற்றுக்கொண்டேன். ஆசிரியர் சம்பளத்தை ஏற்றுக்கொண்டேன். எதுக்குன்னா அன்னைக்கு அன்சாரியும் மோதிலால் நேரு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. அது நினைவாக இந்தி பள்ளியை தொடங்கினேன். அது சொல்கிறார் அவர். ஆனால் உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு அவருக்கு. காங்கிரஸ் விட்டு நவம்பர் 1925 வெளியே போனார். மார்ச்சில் எழுதினார், 26 3 மாதம் கழித்து எழுதுறார் தலையங்கம். இந்தியின் ரகசியமும் தமிழுக்கு துரோகமும்னு எழுதுறார். பார்ப்பனலாதாருக்கு வரப்போகிற பெரும் ஆபத்தாக இந்தி இருக்க போகிறது 26 எழுதினார். தொடர்ந்து 30 நன்னில மாநாடு தீர்மானங்கள் போட்டுக்கொண்டே வந்தார், தொடர்ச்சியாக போட்டார். வந்தவுடன் போராட்டத்தை நடத்தினார். அடுத்து இந்தியர் போராட்டம். இந்தியர் போராட்டத்தில் யார் கலந்துக்கிட்டாங்க? நம்ம பேராசான், தமிழ் தேசிய பேராசான் இருக்கார் இல்லைங்க, தோழர், மன்னிக்கணும் தோழர்னு கோச்சிக்குவாங்க, ஐயா மணியரசன். அவர் என்னைக்கு தோழர் ஐயானார நாசமாக போயிட்டாருன்னு அர்த்தம். இன்னைக்கு தான் ஒரு அப்படி ஆனவர். அவர் சொன்னார், அவர் எழுத்து சீர்திருத்தம் தஞ்சை தமிழன் குத்தூசி குருசாமி பண்ணது. அப்போ நீ என்ன சொல்கிற? கன்னடன் ராமசாமி பண்ணதில்ல, தஞ்சை தமிழன் குத்தூசி குருசாமி பண்ணுறதுன்னு சொல்கிறார். அவர் அதுக்கு முந்தி சொன்னார், நவம்பர் 11/1/1956 1/11/1956 வரைக்கும் தமிழ்நாட்டு இருந்தவங்களாம் தமிழன், அப்புறம் வேணால் கணக்கு பிரித்து பார்த்துக்கலாம் என்று மொழிவழி மாநாடு அன்றைக்கி தான் பிரியுதுன்னு சொன்னார். அவர் இப்போ சொல்கிறார், தஞ்சை தமிழன் பண்ணது ராமசாமி பண்ணதில்லை என்று சொல்லுகிறார். பெரியார் உமாரி அயோக்கியம் இல்லை, மற்ற திருடிட்டுலாம் அவர் எதையும் சொல்ல மாட்டார். அவர் எழுதினார் நூல். இது நீ 31 சொல்கிற, 33 நடந்த தமிழன்பர் மாநாட்டில் போய் எழுத்து சீர்திருத்த தீர்மானத்தை முன்மொழிகிறார்கள். மாநாட்டில் கலாட்டா பண்ணே போகிறாங்க, நடத்துனதெல்லாம் பார்ப்பான். கிருஷ்ணா ஐயங்கார் இருக்கார், ஓவே சாமிநாத ஐயர் இருக்கார். தமிழ் அன்பர் மாநாடுன்னு நடத்துகிறான் அவன். கொஞ்சம் அனுமார்களையும் சேர்த்து கொண்டு நடத்தினார்கள்னு பெரியார் எழுதுறாரு. அந்த மாநாட்டில் போய் எழுத்து சீர்திருத்தத்துக்கு ஒரு தீர்மானம் தர்றாங்க. எழுத்துக்கள்லாம் குறைக்க வேண்டும், இதை பற்றி ஆலோசிப்பர் குழு அமைக்க வேண்டும் 33. அதை பெரியார் தலையங்கமாக எழுதுறாரு. யார்? குத்தூசி குருசாமி, ஜேஎஸ் கண்ணப்பர், இவங்கெல்லாம் போய் கொடுத்தாங்கன்னு எழுதுறாரு. மறைக்கல அவர். நீ படித்ததை மறைச்சிட்டு சொல்கிற. இப்போ அந்த மடையனுங்களை மன்னிக்கலாங்க, அயோக்கியங்களை மன்னிக்கவே முடியாது. தெரிந்து கொண்டு போய் பேசுவது, தெரியாமல் பேசுவதை மன்னிச்சு விட்டலாம். இவன் மடையன், அவனுக்கு ஓரளவும் தெரியாது, யாராவது சொன்னால் பேசுவான், அப்புறம் திருப்பி அவனை மாற்றி பேசுவான். நான் இந்த ஆடு மேய்க்கிறதுக்கு சொன்னேன், ஆடு வாங்கி கொடுப்பா, ஒரு ஊருக்கு 500 பேருக்கு கூட ஆடு வாங்கி கொடு, மேய்ச்சல் நிலம் எங்கே இருக்குன்னு சொல்லணும். நீ எங்கே போய் மேய்ப்பான்? அதை கடலில் கொண்டு போய் மேய்க்க முடியாது, நிலம் அவ்வளோ அகலம் வேணும்.
50 ஆடு மேய்க்கிறதுக்குன்னே அவனுக்கு இடம் வேணும். நீ எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்தா ஆடு எங்கே மேய்க்கிறது? அதை யோசிக்க. நான் சொல்லிட்டேங்க, அவ்வளோதான், அது நடக்கணும், தானாக நடக்கும் என்பதை போல சொல்வதை போலத்தான் இந்த ஆள் ஏதாவது சொல்லிட்டு. அப்புறம் அடுத்து இன்னொன்று, ஒரு புத்தகத்தை பெரியார் வெளியிடுகிறார். ஆசி சுப்பையா என்று சிங்கப்பூரை சேர்ந்தவர். அவர் ஒரு புத்தகம் எழுத்து சீர்திருத்தம் என்று எழுதுகிறார். இல்லை, வரி என்னமோ சீர்திருத்தம், எழுத்து சீர்திருத்தம்னு ஒரு சிலதெல்லாம் எழுதுகிறாரு. அதை முன்னுரையில் பெரியார் எழுதுகிறார். 1931ஆம் ஆண்டிலிருந்து சிங்கப்பூரில் வெளிவந்த முன்னேற்றம் என்ற இதழில் ஆசி சுப்பையா அவர்கள் எழுதி வந்ததை தொகுத்து இப்போது நாம் வெளியிடுகிறோன்னு பெரியார் தான் வெளியிடுறார். ஈரோட்டில் பகுத்தறி நூற்பதிப்பு கழகத்தின் சார்பாக வெளியிடுகிறார். அதில் முன்னுரை எழுதினவர் சாத்தான்குளம் ராகவன். அவர் தான் அந்த நூற்பதிப்பு கழகத்தினுடைய அமைச்சர் என்று போட்டிருக்கு. அவர் தான் பொறுப்பாளர். அவர் எழுதுகிறாரு, பெரியார் சிறையிலிருந்து வந்தவுடன் 34ஆம் ஆண்டு சிறையில் வந்தவுடன் என்னிடம் சொன்னார், இந்த துணைக்கால் போடலாம், நான் சுற்றுறதுக்கெல்லாம் ஒரு கால் போட்டலாம், இந்த மேலே கொம்பு கும்பெல்லாம் லைக்கு வேண்டாம், அதற்கும் லைக்கான அடையாளத்தை போட்டால் போதுன்னு சொன்னேன். நான் உடனே சொன்னேன், இந்த அவ்வையை கூட ஐயே அவ்வுன்னு போட்டலாமே என்று நான் சொன்னேன். அது முதலில் குழப்பமில்லாமல் எளிதாக ஏற்றுக்கொள்வதை செய்வோம், அடுத்த கட்டத்தில் அதையும் செய்வோம் என்று சொன்னார்னு அவர் எழுதுகிறார் முன்னுரையில். இது எல்லாமே பதிவு தான், எதையும் மறைத்து கொண்டதில்லை. நிர்வாண சங்கத்துக்கு போனார் பெரியார். அவர் தாண்டா எழுதுனது மட்டும் இல்லை, நிர்வாண சங்கத்தில் பெரியார் நிற்பதை படம் எடுத்து குடியரசில் போட்டிருக்காரு. வாட்ச் மட்டும்தான் அணிந்திருந்த ஒரே அடையாளம் வாட்ச் தான் சொல்கிறார், வேற ஒன்றும் இல்லை அவர்கிட்ட. அதை எடுத்து படம் எடுத்து போட்டு இருக்கிறார். சும்மா போகல, முதல்ல போனேன் பூர்ஷ்வாக்கள் நடத்த நிர்வாண சங்கத்துக்கு போனேன், சோசியலிஸ்டுகள் நடத்துகிறான்னு கேள்விப்பட்டு அங்கேயும் போய் பார்த்துட்டு வந்தேங்கிறார் அவர். ஒரு நிர்வாண சங்கத்தை அவன் என்ன பண்ணுறான் வித்தியாசமான, அதையும் போய் பார்த்துருக்காரு. அதையும் பார்த்து விட்டு வந்தேன்னு எழுதுகிறார். அதைத்தான் இவன் சொல்லுகிறார். நீ ஏதாவது ஒரு மறைச்சதை கண்டுபிடி சொல்றியா? எதுவும் இல்லை. அவர் எழுதிய எழுத்துக்களை கொண்டு அதை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி செயற்கையாக அவலப்படுத்தி எழுதுகிற அந்த தீம்பான வேலைகளைத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி தொடரலை. இன்னொரு செய்தியும் நான் சொல்லணும். அந்த திராவிடத்தை பற்றி சிலதெல்லாம் அப்புறம் சொல்லுவோம், அது தேவையில்லைன்னு நினைக்கிற நேரம் ஆயிடுச்சு. 1:30க்கே முடிச்சலான்னு நினச்சோம். அந்த இவரை தமிழ் யார் தமிழர்னு இப்போ சொல்கிறாங்கல்ல, அதுக்கு மட்டும்தான் நேற்றும் சொன்னேன், அது எல்லா இடத்துலையும் சொல்லிடுன்னு நினைக்கிறேன். பாவாணன்னா ஒத்துக்கிறாங்க, அவர் தமிழ் சாதி, அவர் இப்படிலாம் பார்ப்பாங்க நம்ம ஆளுங்க. இப்போ திடீர்னு பெருஞ்சத்தினார் ஜாதி மாறிட்டார், தெலுங்கு ஜாதி ஆகிட்டார் அவர். விவாதத்தில் சொல்கிறாங்க துணிச்சலா, பெருஞ்சித்தனார் தான் தனித்தமிழ்நாடு என்பதற்கு பெரியார் அதை கோரிக்கை வைத்தார். சரி, அதுக்கு முன்னால் பல பேர் வச்சிருக்கலாம். பெரியார் தான் அழுத்தமாக பேசப்பட்டு வந்தது. பெருஞ்சித்தனார் 1970 ஒரு முடிவெடுக்கிறார். அந்த முடிவில் யாருன்னா உதவி கேட்கிறார் ஜிடி நாயுடு கிட்ட. ஜிடி நாயுடு சொல்கிறாரு, நீ ஒன்று ஒத்துக்கிறதுனா அவன் உதவி செய்ய தயாராக இருக்கிறேன். 5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு முடிந்த வகையிலெல்லாம் நீங்கள் செய்யுங்கள். ஆனால் முடியாமல் போனால் ஆயுத போராட்ட தயார் என்றால் ஆயுதம் சப்ளை பண்ணுற பொறுப்பு என்னது என்று அவர் கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் தென்மொழியில் அட்டையில் போட்டிருந்தார். தண்டனை வரும்லாம் தெரியும், எச்சரிக்கையாக பேசுவோம், எனக்கு தண்டனை வராத மாதிரிலாம். அவர் அப்படிலாம் நினச்சிட்டு போடல. பெருஞ்சித்தனார் போட்டார். சரி, நாங்கள் செய்வோம். 70லேருந்து 5 வருஷம் டைம், அதுக்கு மேலாம் ஆயுத போராட்டம் நடத்தலாம், ஆயுதம் பொறுப்பு என் செலவு. ஜிடி நாயுடு எழுதுறாரு. 2 பேரும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க. அவர் தெலுங்கணும். அவர் இவன் தமிழ் தேசியம் என்னன்னா, நான் முதலமைச்சராவது தான் தமிழ் தேசியம். பன்னீர்செல்வம் ஆகிட்டாரேப்பா, உங்கள் சித்தப்பா கூட ஆகிட்டாரே பழனிசாமி. நான் முதலமைச்சராவது தான், தமிழை முதலமைச்சர், அதெல்லாம் அப்புறம் சும்மா சொன்னேன். நிஜம் நம்பிட்டீங்களா? நான் சும்மா சொன்னேன், நான் முதலமைச்சராக தான் தமிழ். யார்? பிரபாகரன் தம்பி. பிரபாகரனுக்கு ஜெயவர்த்தனே ராஜீவ்காந்தி ஒப்பந்தத்தின் போது வடக்கு கிழக்கு மாகாணத்தை ஒன்றாக்கி அதன் முதலமைச்சர் பதவி தருவதாக ஏற்றுக்கொண்டார்கள். நான் முதலமைச்சர் பதவிக்காக நான் போராட்டம் நடத்திட்டு இருக்கேன். எங்களுக்கு தனி நாடு வேண்டும், எனவே போராட்டம். ஆனால் பிரபாகரன் தம்பி முதலமைச்சர் ஆனால் போதும், ஆக போகிறதில்ல வேற, ஆனால் போதும் என்று அதை சொல்கிறாங்கன்னா எவ்வளவு கேவலமான ஒரு தலைவரை. இந்த தெரியாமல் பல பேர் உண்மையை சொல்லிவிடுவான்னு சொல்லுவாங்களே, எப்போவுமே டங் ஸ்லிப்ஸ். அதை பற்றி சைக்கோ அனலிஸ்ட்னு சிக்மண்ட் ஃப்ராய்டு ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். வாய் தவறி சொல்வதெல்லாம் உண்மையாக இருக்கும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. காளியம்மாள் இவரை பாராட்டி ஒரு கூட்டத்தில் பேசினாங்க.
தமிழ் தேசியமே தமிழ்நாட்டுக்கு தெரியாதே, அவங்களுக்கு தெரியல, யாருக்கும் தெரியாது. தமிழ் தேசியம்னா தமிழ்நாட்டுக்கு புதுசே. அண்ணன் போய் 10 நிமிஷம் பிரபாகரனை பார்த்து பேசலாம், தமிழ் தேசியம் வந்திருக்குமா தமிழ்நாட்டுக்கு? அவங்க தெரியாமல் உண்மையை சொல்லிட்டாங்க. டங் ஸ்லிப், அதுதான் உண்மையை சொல்லணும். சொல்கிறேன், அண்ணன் மட்டும் 10 நிமிஷம். ஏன்னா நாங்கள் சொன்னால் கோவிச்சுக்கிற, உங்கள் தங்கச்சி சொல்லுது 10 நிமிஷம் தான் பார்த்தேங்கிறத அவங்க ஒரு ஸ்டார்ட். ஏன்னா உயிர் சாட்சியம் என்னமோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சாட்சியம் அளித்து விட்டார்கள். நீ இந்த மாதிரி சொல்லிட்டு பொய்ய சொல்லிட்டு பிரபாகரன் பேரை சொல்லிட்டு அது பார்த்து இவர் இயக்கமே தெரியாது, புலிகள் இயக்கமே தெரியாது, செவி வழியாக கேட்டிருப்பார். தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் கேட்டிருக்கிறார்கள். யாரையும் பார்த்தது கிடையாது, ஒரு விடுதலை புலியை ஒரு கண்ணில் பார்த்ததில்லை. அப்புறம் எப்படி உன்னை போன ஒன்று அடுத்து சொன்னார், எவ்வளோ முட்டாளாக இருந்திருப்பார் பிரபாகரன், இப்போ தான் யோசிக்கிறோம். இவ்வளோ முட்டாளாவாக இருந்திருப்பார். இந்த ஆளை போய் 3 வருஷம் வேற உளவு பார்த்தாராம். அவர் உளவு ஆள் தப்பான ஆள், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இவரை பற்றி உண்மையாக எழுதியிருந்தா அவர் அங்கேயே தண்டனை கொடுத்துருப்பார். அவங்களுக்கு பெரிய தண்டனை என்பது, உடனே அவனுக்கு அவருடைய மெய்க்காவல் படையின் தலைவர், எனக்கு ரொம்ப நெருக்கமான நண்பனாக ஒரு காலத்து தமிழ்நாட்டில் இருந்தவன். நான் அங்கு போன போது முதலில் உட்கார்ந்து 3 பேரை பற்றி சொன்னார். முதல்ல அந்த தியாகு என்ற அவருடைய மெய்க்காவல் படையின் தலைவனாக இருந்தவன். அவன் பாலியல் ஒழுக்கக்கேடுக்காக மரண தண்டனை வழங்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். ரொம்ப வருத்தத்தோடு அதை சொன்னார். ஏன்னா எனக்கு அவனுக்கு நான் கொடுத்துட்டேன், அந்த பெண்ணுக்கு என்ன கொடுப்பது என்று தெரியாமல் நாங்கள் பெண்களை முடிவு செய்து கொள்ள சொன்னோம். பெண்களும் அவனுக்கும் மரண தண்டனை என்று, ஏன்னா இயக்க பொண்ணு மரண தண்டனை என்று சொன்னார்கள். அதில் ஒரு கடிதம் கூட வந்தது, அவருடைய தங்கை எழுதியிருந்தால் மரண தண்டனை நிறைவேற்றுகிற பொறுப்பை எனக்கு அளிக்க வேண்டும் என்று தங்கை எழுதியிருந்தாள் என்று அவர் சொன்னார். அடுத்து ஜூட்னு ஒருத்தர் ஒரு 3 பேரை பற்றி முதல்ல போன உடனே இது நடந்துருச்சு என்று சொல்றதுக்காக ஒருத்தர் இயக்கத்தை விட்டு விலக்கி வைத்திருக்கிறோம் இன்ன காரணத்துக்காக என்று சொன்னார். அப்போ எடுத்த உடனே ஒருத்தர் தப்பு பண்ணவனுக்கு அது தண்டனைன்னு சொல்ற தலைவர் உளவு படையை வச்சு 3 வருஷம் பார்த்தவருக்கு தெரியாமையா இருந்திருக்கான். நிச்சயமா கொடுத்துருக்கணும் இல்லை, தமிழ்நாட்டுக்காவது சிக்கல் எல்லாம் போயிருக்கும் இல்லை. ஆனால் அதை உளவு அந்த பொய்ங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ தமிழர் யார்? பாவாணன் எழுதினாரு, தமிழர் என்போரெல்லாம் தமிழர் ஆகார். முதல்ல ஒரு தலைப்பு அதுதான். பூராத்தையும் நான் படிக்கல, 2 பேரை மட்டும் பண்றேன். ஒன்று பாவேந்தன் வீரமா முனிவன், தமிழ் பன்னூல் மொழிபெயர்ப்பாளன் போப் இனியன், தாவி ராய் கால்டு வேலும் நாமே தலைமையேற்கொள்ளும் தமிழரானர் எக்காலும். அவங்க தான் தமிழர், எக்காலும் அவங்க தமிழர். வீரமாமுனிவர், போப்பு, கால்டுவேல். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றார். தமிழ் கொத்திய தேசிகன் சாமிநாதன், தண்டா வையாபுரி என்பான். இவங்க சாமிநாத ஐயர் தவறி கனாவிலும் தமிழராகார்தான் என்கிறார். இவங்களாம் தப்பி கூட தமிழல்ல. வையாபுரி பிள்ளை, சாமிநாத தேசிகன், வாவே சாமிநாத ஐயர், இவங்களாம் கனவுல கூட தமிழ். இவரும் தமிழ் தாத்தா, இவருக்கு தமிழ் தாத்தா இவர். பிடிச்ச எத்தனை சும்மாவே திருத்துவானுங்க அவனுங்க. சரி, அதுக்கு முன்ன நேரம் அதிகமாகி விடுந்தவர்களே. அதனால இப்போ பெரியார் திராவிடம் என்று சொன்னதை என்ன பொருளில் சொன்னார் என்பது தெரியாமல் தான் பல பேரும் பேசிக்கொண்டது. நான் நேற்று கூட நிகழ்ச்சியில் சொன்னேன், ஒரு தமிழர் என்ற பெயரை தான் பெரியார் தமிழர் கூட்டம், தமிழர் இயக்கம் என்றுதான் வைத்துக் கொண்டிருந்தார். சேரன்மாதேவி குருகுல போராட்டத்திலிருந்து கூடுதல்லாம் அப்படி கூடிய கூட்டம் தான் தமிழர் இயக்க கூட்டம். கானாடு காத்தானில் நடக்கிறது. அவர் தான், ஏன்னா அந்த நிலத்துக்கு சேரன்மாதேவி நிலத்தை வாங்கி கொடுத்தவர், 31 ஏக்கரை தன் காசு போட்டு வாங்கி கொடுத்தவர் வைசு சண்முகம். அவர் வீட்டில் தான் கூடுறாங்க எல்லாம், அதை பற்றி ஆலோசிக்கிறார்கள். அப்போது தான் நாதஸ்வரம் வாசித்து வந்த கதையெல்லாம் அப்போ தான் நடக்குது. சுயமரியாதை இயக்கம் தோன்றுவதற்கு முன்னால், சுயமரியாதை இயக்கம் வந்த பின்னால் இல்லை, அதுக்கு முன்னால் அது நடந்தது. அப்போ அதுக்கு தமிழர் கூட்டம் என்று முதலில் சொல்லப்பட்டது. பின்னால் தமிழர் இயக்கம் என்று பெயர் மாற்றினார்கள். அதற்கு கொள்கையாக கூட அவர் வைத்திருந்தது ஜாதி மத ஒழிப்பு, பெண்கள் உரிமை என்பதை கொள்கையாக வைத்து அதுக்கு அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. 1925 காஞ்சிபுரம் மாநாட்டுக்கு முன்னால் வகுப்புவாரி உரிமையை வலியுறுத்துவதற்காக தமிழர் மாநாடு என்று ஒன்றை கூட்டுகிறார் பெரியார். அதுவும் தமிழர் மாநாடு தான். 38 இந்திய எதிர்ப்பு போராட்டம், தமிழர் படைதான் போனது.
தமிழர் இயக்கம் நடத்திய இந்திய எதிர்ப்பு போராட்டம், தமிழர் படை போனது. அப்போது கைதான பெரியார் வெளியே வருவதற்கு முன்னால் 60வது ஆண்டை கருத்தில் கொண்டு சுவாமி சிதம்பரனார் தமிழர் தலைவர் என்ற நூலை எழுதினார். இதுக்கெல்லாம் தமிழர் தான். ஆனால் இவருக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு. 34 இவன் தமிழ் அன்பர் மாநாடுன்னு பாப்பான் போட்டவன், பெரிய எதிர்ப்பு வரல. துறையூரில் தமிழர் மாநாடுன்னே போடுறான், தமிழ் புலவர் மாநாடுன்னு போடுறான். அடுத்தது தமிழ் அன்பர்னு சொல்லி பார்த்தான், ஒன்று நம்மெல்லாம் விட்டானுங்கடா, தமிழ் அன்பர்னு ஒத்துட்டான் போட்டுன்னு நினச்சி அடுத்து இந்த மாநாட்டை போடுறான். தமிழ் புலவர் மாநாடு, தமிழர் மாநாடு நடத்துகிறான். பெரியார் அப்போதுதான் பின்னால் சொன்னார், தமிழ் என்பது, தமிழர் என்பது தமிழ் பண்பை ஏற்றுக்கொண்டவருக்கு பெயராக ஒரு காலத்தில் இருந்திருந்தாலும் இப்போது அது மொழிப்பெயராக மாறிவிட்ட காரணத்தால் பார்ப்பனர் அல்லாத தமிழர்களை என்ன சொரால் சொல்லுவது என்று நான் யோசித்து திராவிடன் என்ற பெயர் அப்படின்னு அப்போதான் எடுத்துக்கிட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அது கூட அவர் சொல்றாரு, பெரியார் தமிழ்லாம் தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு சொல்றாரு அவர். பல நேரத்தில் அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில் கூட சொன்னேன், பெரியாருக்கு தமிழ் தெரியாத மாட்டே, அவரளவுக்கு நீ தமிழ் படித்ததில்லை. ஒரு இடத்துல சொல்லுவார், எப்படியெல்லாம் தமிழுக்குள் மதம் வந்து நுழைந்தது என்பதற்கு அவர் ஒன்று சொல்லுவார். தொல்காப்பியத்தில் சொல்லுகிறான், உயர்திணை என்றால் என்ன? உயர்திணை என்பது மக்கள் சுட்டே என்று சொல்லியிருக்கிறான். ஆனால் நன்னூலில் மக்கள் தேவர் நரகர் உயர்திணையே என்கிறான். சரி, மக்கள் எனக்கு தெரியுது, தேவர் யாரு, அவன் எப்படி இருப்பான், எத்தனை அடி உயர் இருப்பான், என்ன சாப்பிடுவான், அவன் எங்கே குடியிருக்கிறான், எப்படி நம்ம நாட்டுக்கு வந்துட்டு போகிறான், உனக்கு உயர்தினைன்னு தெரிஞ்சிருக்குல்ல, எப்படி இங்கே வந்துட்டு போனான், எப்போ பார்த்த நீ, இந்த கேள்வியெல்லாம் வைப்பார். தெரியாத தேவரை தெரியாத நரகர் இலக்கணத்துக்குள்ளே எப்படா வந்தான், உங்கள் தமிழ் இலக்கத்தில் முட்டாள்தனமும் சேர்த்துல கொண்டு வந்து உள்ளொட்டிங்க என்று கேட்பார். அடுத்து இந்த திருக்குறளை பற்றி திராவிடரை பற்றி சொல்லுகிற போது சொல்லார், நம்ம ஏன் அகிரணியாக நினச்சிட்டானா பார்ப்பன் அல்லாதார்னு சொல்கிறதுக்கு என்பதற்கும் அதையே பயன்படுத்துகிறார். மக்கள் தேவர் நகர் உயிர்தினை மற்றுயிர் உள்ளவும் அல்லவும் அகிரணையே என்கிறான். முதல்ல உயர்தினைக்கு சொன்னது முதல்ல விமர்சனம், அதுக்கு மேலே அவருக்கு மற்ற எல்லாம் உயிர் இருந்தாலும் சரி இல்லைலாம் சரி அதெல்லாம் அகிரிணை. நம்மெல்லாம் அல்லாதவர்னு சொல்லிட்டோம், தேவர் அல்லாதவர் நரகர் அல்லாதவர் நம்மெல்லாம். எனவே நாம் என்ன அகிரணி என்று நினைத்து கொண்டானா, நமக்கு ஒரு தனி பெயர் வேண்டாமா என்று அந்த அறிக்கையில் அவர் எழுதுகிறார். திராவிடர் என்ற பெயருக்கு ஆதாரம் தேட வேண்டியதில்லை, 5ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் பார்த்தாவே இருக்குது அப்படிங்கிறாரு. ஒன்றும் பார்க்க வேண்டாம். அதை சொல்லிவிட்டு மட்டும் அதோட சொல்லலை அவர். பின்னால் சொல்கிறாரு, இந்த பெயர் நான் வச்சிருக்கிறது பார்ப்பன் அல்லாதார் என்பதற்கு மறுபெயராக நான் வைக்க வேண்டுமென்றால் சூத்திரர் கழகம் என்று வைப்பதை தவிர எனக்கு ஒரு வழி தெரியவில்லை. திராவிடர் கழகம் வைக்கலாம், சூத்திரர் கழகம் தான் வைக்கணும் நான். இல்லை, இது அல்லாத நல்ல தமிழ் சொல், இது வட சொல்லுங்கிறான் திராவிடர். அவர் உடனே சொன்னார், காஃபி ஆங்கில சொல் என்பதால் யாரும் குடிக்காமல் இருக்கிறானா அப்படின்னு கேட்குறாரு. அதில் கேட்டுட்டு சொல்கிறாரு, சரி நல்ல தமிழ்ச்சொல் சொல்லுங்கள், சூத்திரர்களை தவிர ஒரு தூசி உள்நுழைய முடியாத ஒரு பெயரை சொன்னால் நான் என் அறியாமைக்கு மன்னிப்பு கேட்டு ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். இதுதான் அவர் சொன்னார். நீ சொல்லுப்பா, வேற பேர் சொல்லு, வேற ஒன்றும் நுழைஞ்சிடக்கூடாது, அதை சொல்லு. இதுதான் திராவிடர் என்ற பெயரை அவர் எடுத்துக்கொண்டார். அதற்கு பின்னால் நிறைய அதை பற்றியெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார். பிராமணல்ல அது ஒவ்வொரு கட்டத்திலும் இன்னும் வேடிக்கையாக சொல்கிறார். சிதம்பரத்தில் தான் முதல்ல பேசின பேச்சு அந்த இடத்துல அதை பற்றி திராவிடரை பற்றி பேசுகிறார். நான் உங்களை என்னவென்று அழைப்பது, அல்லாதாரேன்னு சொல்கிறானே, நானும் உங்களை ஈரோட்டார் அல்லாதார்களே என்று அழைக்கட்டுமா என்று கேட்கிறார். நான் ஒருத்தமாக ஈரோட்டு வந்திருக்கிறேன், பெரியார் மேடையில் சொல்கிறார். உங்களை எல்லாம் பார்த்து ஈரோட்டார் அல்லாதார்களே, அதோடு நிறுத்தல, நான் ஈரோடியன்ஸ் என்று அழைக்கலாமா அப்படிங்கிறார். ஆங்கிலத்தில் அவர் சொல்ல, நான் பிராமின்னு சொல்கிறோம்ல, உங்களையெல்லாம் நான் ஈரோடியன்ஸ் என்று சொல்லலாமா என்று கேட்டுவிட்டு, எனவே நமக்கு ஏன் நேர்மறை பெயராக வைக்கக்கூடாது என்று கேட்கிறார். கேட்டுதான் அந்த பெயரை வைக்கிறார். இவன் இந்த நாட்டு வைத்தியரெல்லாம் எல்லா மருந்து கொடுத்து சொல்லுவான், புளி கிளி சாப்பிட்றாதீங்க பழிக்காமல் போயிடும். அது மாதிரி திராவிடர்னு சொன்னால் எல்லாமே பழிக்காமல் போயிருங்கிறான். இப்போ இவன் சொல்லிகிட்டு இருக்கான், நாட்டு வைத்தியம் கதை தான் இவன் பண்ணிகிட்டு இருக்கான். அதை சொன்னதாலே நாம் கெட்டு விட்டோம், போயிட்டோம், நம்ம வாழ்க்கை போய்விட்டது. எதிலடா எல்லாத்துலேயும் முதல் மாநிலமா 2வது மாநிலமா? முதல் மாநிலம்னு சொன்னால் பொருளாதாரத்தில் மனித உரிமை இந்த இண்டெக்ஸில் கேரளா முதல்ல இருக்குது. பொருளாதாரத்தில் அவன் இருக்கான், மகாராஷ்டிரா இருக்கான்.
ரெண்டுலேயும் சேர்த்து பார்த்தா இது தமிழ்நாடு தான் முதல்ல இருக்கு. இது எப்படி வந்தது? திராவிடம்னு சொல்லி தான் ஆட்சி பண்ணா, எல்லாம் பண்ணா, எப்படி வந்தது? நிறையா கதை. ஏன்னா விடுதலை புலிகளை பற்றி பேசினால் அவங்க சொன்ன திராவிடத்தெல்லாம் சொல்லி ஆகணும். அது இப்போ நேரம் இல்லை. திராவிடத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள். தங்களை கியூபாவில் நடந்த உலக புரட்சிகர இளைஞர் மாநாட்டுக்காக அவர்கள் கொடுத்த அறிக்கையில் தர்றார், நாங்கள் யார்? நாங்கள் திராவிடர்கள், இலங்கையில் வந்திருக்கிற திராவிடர்கள், விடுதலை புலி என்ற அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். போரும் சமாதானம்னு எழுதியிருக்கிறார் நம்ம ஆண்டன் பாலசிங்கம். அவர் எழுதுகிறார், திராவிடர்கள் நாங்கள் தமிழ் சிங்களரும் திராவிடர்களும் இலங்கை மண்ணில் வாழ்ந்து வந்தோம் என்று எழுதுகிறார். ஈழம் மலர என்ற புத்தகத்தை அண்மையில் இறந்து போன மாவை சேனாதிபதி எழுதியிருக்கிறார். இங்கே 2 இனங்கள் வாழ்ந்தன, ஒன்று ஆரிய இனமான சிங்கள இனம், இன்னொன்று திராவிட இனம். 2 இனம் தான் இங்கே வாழ்ந்தது. இது எல்லாம் எழுதி கொண்டே இருக்கிறார். 1940 அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க கவர்னர் ஜெனரலுக்கு. அதில் கூட நாங்கள்லாம் இலங்கையில் வாழ்கிற திராவிடர்கள் தான் கொடுக்குறோம், அங்கிருந்து கொடுக்குறான், இலங்கை தமிழர்கள் கொடுக்குறார்கள். ஆனால் இவனுக்கு என்னமோ இவன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இவன் 10 நிமிஷத்தில் என்ன பண்ணியிருப்பான்? என்ன உலகத்தில் யாருக்கும் ஏதோ அந்த மகாமகன் மாமாங்கத்துக்கு இருந்தான்னு சொல்லுவான். 12 வருஷம் இருந்தால் கூட இதெல்லாம் பேசியிருக்க முடியாது. அவ்வளவு பிரபாரம் இவர்கிட்ட பேசியிருக்கார். எனவே அப்படிப்பட்ட பொய்யர்கள் சொல்லுவதில் இன்னொரு செய்தியை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க மும்மொழி கொள்கையை பற்றி நான் அதை ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1963 அலுவல் மொழி சட்டம் ஏற்றப்பட்டு விட்டது. அது எந்தெந்த மாநிலத்திற்கு, தமிழ்நாடு போன்ற தென்னக மாநிலத்துக்கு ஆங்கிலத்தில் மட்டும்தான் கடித உறவு என்று எழுதினார்கள். அதுக்கு அடுத்தது சில மாநிலங்களுக்கு இந்தியும் ஆங்கில மொழிபெயர்ப்பும் கூட வரும். ஹிந்தியில் மட்டுமே சில மாநிலம் என்று சட்டத்திலே இருக்கிறது. அதற்கு விதி எழுதினார்கள். 63 சட்டம் இயற்றி விதி எப்பொழுதுனா 1976 எழுதுறான். அவன் சட்டம் இருக்கு பாருங்க, IIT எல்லாம் உருவாக்குறதுக்கு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எக்ஸலன்ஸ் சட்டம் 57 இயற்றினான். 1956 விதி எழுதிட்டான். அது அவங்க கல்வி நிலையங்கள் IIT IIMகள் எழுதிட்டான். சட்டம் வர்றதுக்கு முதல்லையே எழுதிட்டான் ரூலை. நமக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 வந்தது. 1996 தான் விதி எழுதினான். 7 வருஷம் கழிச்சு தான் விதிகள் எழுதினான். அதை போல அலுவல் மொழி சட்டத்திற்கு 63 13 வருஷம் கழிச்சு தான் அதுக்கான விதிகளை எழுதினார்கள். அந்த விதிகளை மட்டும் நான் படிக்கிறேன், எல்லாத்தையும் படிக்கிறேன், பயப்பட வேண்டாம் நீங்கள். அது அரசினுடைய வெப்சைட்டில் இருக்கிறது தான், rajbhasha.gov.in அதில் வருது. அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இருக்கிறது, அதனுடைய வெப்சைட்டில் இருக்கிறது தான் இது. அஃபிஷியல் லாங்குவேஜ் ரூல்ஸ், தி அஃபிஷியல் லாங்குவேஜஸ் அடைப்புக்குறியில் யூஸ் ஃபார் அஃபிஷியல் பர்பஸ் ஆஃப் த யூனியன், ஒன்றிய அரசின் அலுவலகத்தின் பயன்பாட்டுக்கான சட்டம். அதுதான் நேஷனல், தேசிய மொழி, ராஷ்டிர பாஷா, அதெல்லாம் பொய். அவன் தான் சொல்கிறான். அதில் முதல்ல சொல்கிறான், ஒன்றுங்கிற ஆர்டிகிளில் சப்கிளாஸ் 1, தீஸ் ரூல்ஸ் மே பி கால்டு தி அஃபிஷியல் லாங்குவேஜஸ் யூஸ் ஃபார் அஃபிஷியல் பர்பஸஸ் ஆஃப் த யூனியன் ரூல்ஸ் 1976. அது 2, சப்கிளாஸ் 2, they shall extend to the whole of India except the state of Tamil Nadu. இந்த விதிகள் இன்று வரைக்கும் திருத்தப்படாமல் அப்படியே தான் இருக்கு. இது இந்தியா முழுதும் தமிழ்நாட்டை தவிர செல்லுபடியாகும் என்று சொல்லுகிறார். எப்போ சொல்கிறான்? 1976 ஜூன் மாதம். ஆட்சியை ஜனவரி இறுதியில் கலைத்து அனைவரையும் பிடித்து தடாவில் மிசாவில் சிறையில் வைத்த பின்னால், திராவிடர் கழகத்துக்காரன் இல்லை, திமுக காரன் இல்லை, தலைவரெல்லாம் உள்ள வச்சாச்சு. அதற்கு பின்னால் இயற்றுகிற போது கூட அச்சத்தோடு தான் எழுதினான் விதிகளை. தமிழ்நாட்டு திரும்பி பிரச்சனை வந்துருமா என்றுதான் இது. இந்த சட்டம் செல்லும் எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இப்போது எல்லோரும் வெளியே இருக்கிறோம், வலிவாக இருக்கிறோம், ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டும் எதிர்க்கிற நிலையில் இருக்கிறோம். இப்போது சொல்லுகிறான் மும்மொழிங்கிறான். அதுக்கோசம் நம்ம மும்மொழி தானே சொன்னான். இப்போ இந்தின்னு சொன்னானா? வேற என்னடா அர்த்தம்? நீ ஒரிசா படிக்கிறான் வாத்தியார் கிடைப்பானா? இங்கே வங்காளம் படிக்கிறானா ஆசிரியர் இருப்பானா? 20 பேர் கேட்டால் தான் ஆசிரியரும்பா. இப்போ நிதி ஒதுக்கிறதே அதற்கான நிதியெல்லாம் ஒதுக்கியிருக்கான். தேர்வு கூட எத்தனை போஸ்டிங்லாம் அறிவிச்சிருக்கான். இந்திய ஆசிரியர்கள் மட்டும்தான் போட்டிருக்கான்.
இன்னும் தமிழ் ஆசிரியர்கள், தெலுங்கு ஆசிரியர்கள், ஒரே ஆசிரியர்கள்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை, நிதியும் ஒதுக்கலை. இப்போ என்ன செய்ய போகிறீர்கள்? நேரடியாக சொன்னதை மாற்றி செய்ய போகிறீர்கள். இதுதான் இப்போ நாம் மனதில் கொள்ள வேண்டியது. 38 போராட்டம் நடத்தணும், 48 நடத்தணும், 65 நடந்தது, அதற்கு பின்னாலும் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்பப்போ வந்து தலையை காட்டி பார்க்கறது, முடியுமா முடியாதான்னு. இப்போவும் முடியாது என்பதை நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறோம். அது நம் தமிழ் மண்ணுக்குரியது, தேவையில்லை எங்களுக்கு. இந்த ஐன்ஸ்டீன் கதையை சொல்லுவாங்கல்ல, டைமண்ட் ரொம்ப விருப்பமான ஒரு நாயை வளர்த்தினாராம். அது குட்டி போட்டு தான், நாயோ பூனையோ, அவர் ஓட்டை போட்டு போகிறார், எப்போ வேணாலும் வந்துட்டு போகலான்ட்டு. பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டை ஒன்று போட்டாராம். அவங்க பேரன் கேட்டாங்க, என்ன தாத்தா அப்படின்னா, டே குட்டி போட்டுருக்கிட்டானா. ஏத்தாத்தா அந்த பெரிய ஓட்டையிலே உள்ள வராதான்னு கேட்டானோ. இதுக்கு ஒரு சின்ன ஓட்டை, விஞ்ஞானி அவர். அப்போ தான் இவருக்கு உரைச்சி முழிச்சாராம், ஆமாப்பா அப்படின்ட்டு. அது போய் தாவி குதித்து அவருடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் எரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அதை தட்டித்தான் வைத்தாரே தவிர ஒன்றும் செய்யலைன்னு நான் படிச்சிருக்கேன். அதுபோல் பெரிய ஓட்டை ஆங்கிலம் இருக்குது. நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன், இங்கிலீஷில் பேசிக்கிறேன். இதுக்கு ஒரு சின்ன ஓட்டை எதுக்கு? அப்புறம் இங்கே போனால் தெலுங்கு படிக்கணும், அங்கே போனால் கன்னடம் படிக்கணும், அங்கே போனால் நீங்கள் எந்தெந்த மாநிலத்தை எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறேன். ஹரியானா வந்து இந்தி மாநிலம் என்று சொல்லுகிறார்கள். துணை பிரதமராக இருந்தார் தேவிலால். ஒரு கேள்வி கேட்டு அவன் இந்தி வரி பிடிச்ச ஒருத்தன் கேட்டான், இதற்கான பதிலை நீங்கள் இந்தியில் சொல்ல வேண்டும்னா. ஹரியானா பூரா இந்தி ஸ்டேட் தான் நாங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் தேவிலால் நாடாளுமன்றத்தில் சொன்னார், எனக்கு இந்தி தெரியாது, என்னுடைய மொழியான ஹரியான்வி தான் தெரியும், அதையும் நீங்கள் இந்தி என்று தான் சொல்லுகிறீர்கள், என் பதிலை கேட்டுக்கொள்ளுங்கள்னு சொன்னார். இது ரெக்கார்டில் பதிவாக இருக்குது. எனக்கு ஹிந்தி தெரியாதியா, ஆனால் என் மொழிவை நீ இந்தின்னு தான் சொல்லிட்டு இருக்க, எனக்கு ஹரியான்வி தான் தெரியும், அதை நீ இந்தின்னு தான் சொல்லிட்டு இருக்கிற, நான் அதுலேயே சொல்கிறேன், நீ புரிஞ்சுக்கோன்னார். அப்போ ராஜஸ்தானில் கூட ஹிந்தி இல்லை, ஆனால் நீங்கள் எங்கள் இந்தி மாநிலம் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். அத்தனை மொழி அழித்து விட்டு இப்போது சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். எந்த மொழியோ அழித்து நாசமாக போங்க, தமிழ் மொழி அழிய விட மாட்டோம். எங்களுக்கான மொழி, எங்கள் இலக்கியங்களை வரலாறுகளை வைத்திருக்கிற மொழி போதும் எங்களுக்கு. அடுத்தது உலகத்தை தொடர்பு கொள்ள ஆங்கிலம் போதும். எங்களுக்கு 2 இருந்தாலும் தான் நான் உருப்பிட்டுருக்கோம். 3 இருந்தால் பையன் அந்த இவங்க சொன்ன மாதிரி தான் படிப்பு. புதிய கல்விக் கொள்கை சொல்கிற மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும், டிப்ளமா வாங்கிட்டு போகணும் தெரியாது. ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒன்று வச்சுருக்கான். டிகிரி படித்து ஃபஸ்ட் இயர் ஃபெயில் ஆனால் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிச்சிருவானா, 2வது வருஷம் ஃபெயில் ஆனால் டிப்ளமா கொடுத்து அனுப்பிச்சிருவானா, 3வது வருஷம் ஃபெயில் ஆனால் திருப்பி எழுதுன்னு சொல்லல, அவன் ஃபெயிலானாவே அனுப்பிச்சிருவானா. இதுதான் கல்விக் கொள்கையா? முடிந்தவரை அவர்களுக்கு டிராப் அவுட்ஸ் எப்படா கொண்டுட்டு போகிறதுன்னு பேசினாங்க. ஒரு காலத்தில் 3 முறை தான் எழுதணும் எஸ்எல்சின்னு ஒரு காலத்தில் வச்சுருந்தாங்க. எத்தனை முறை வேணாலும் எழுதலான்னு எம்ஜிஆர் வந்து தான் சொன்னார். எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தோடனே திருவாரூர் தங்கராசு எம்ஜிஆர் ஆதரிச்சுன்னு சொன்னார். கலைஞர் வருத்தப்பட்டு இருப்பார், எம்ஜிஆர் ஆட்சியில் பிறந்தா நம்ம எஸ்எல்சி பாஸ் பண்ணிருக்கலாமேனு கிண்டலாக பேசினார். ஏன்னா நம்மால் கஷ்டப்படுறான். டபுள்ஸ் போலாங்கிறது ஒரு பெரிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட எளிய மக்களுக்கான விதிகள்லாம். சைக்கிள் வச்சிருக்கிறோம், உட்காந்துட்டு போக முடியல, போலீஸ்காரன் பிடிக்கிறானே. எம்ஜிஆர் சொன்னார் டபுள்ஸ் போலான்னு, அதே எல்லாம் வரவேற்றான். ஆஹா டபுள்ஸ் போக சொல்லிட்டாரான். சின்ன செய்திகள் தான் எங்களுக்கு பெரிதாக தெரியும். எங்கள் பிள்ளைகள் ஒரு மொழி படிக்கிறது படிச்சிட்டோம், 2வது மொழி படிக்கிறோம், இன்னொரு மொழி படிக்க சொன்னால் என்னதான் ஆகும் நாங்கள். ஆனால் இவன் அறிஞர்கள்லாம் அறிவாளிகள் கண்டுபிடிச்சிருக்கான், இளம் வயதில் ஏராளமான மொழிகளை படிக்கிற ஆற்றல் குழந்தைகளுக்கு இருக்குமா. ஏண்டா மொழியை படிச்சுட்டா போதுமா? அவன் அறிவியலை படிக்க வேண்டாமா? கணக்கை படிக்க வேண்டாமா? அவன் அறிவை பூரா மொழி படிக்கலே நாசமாக போயிடணுமா என்பது தான் எங்கள் கேள்வி. அன்பான தோழர்களே, இந்த நேரத்தில் பெரியார் ஏன் வேண்டும் என்பதை விட பெரியார் எடுத்து வைத்தவை இன்னும் தேவையாக இருக்கின்றன என்பதை நாம் உள்வாங்கிக் கொண்டு, அவருடைய போராட்ட வழிமுறைகளை தெரியும். இருந்த மாநிலத்தில் ஒரு மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற பலம் வாய்ந்த கட்சி அல்ல பெரியார் திராவிடர் கழகம், சின்ன கட்சி. அது முன்னெடுத்த போராட்டம் தான், அது மக்களுக்கான போராட்டம், ஏற்றுக்கொள்ளுகிற போராட்டமாக இருந்ததால் தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் அப்போ தான் பெரியார் விட்டு வெளியே போயிருந்த திமுக பெரியாருக்கு பின்னால் நின்றது. இது எங்களுக்கு பிரச்சனை, எங்களுக்குள்ள பிரிஞ்சு போனது வேற. இது கொள்கை சிக்கல். நாங்கள் பெரியாரோடு நிற்போம். அண்ணா நின்னார், எல்லா கட்சிகளும், காங்கிரஸில் பாதி பேர் நின்னா, சட்ட திருத்தமே வந்தது. அப்போ ஒரு இயக்கம் தொடங்கிய போராட்டம் வெற்றி பெறுமேயானால், இப்போது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சிகளும் ஆதரிக்கிற போராட்டம் ஏன் வெற்றி பெறாது? அந்த துணிச்சலோடு நாம் போவோம். விடைபெறுகிறேன். வணக்கம்.